தொலைக்காட்சி நேயர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். அன்பான வேண்டுகோள், நமது காணொளிகளை தொடர்ச்சியாகவும் ஒவ்வொரு காணொளியை முழுமையாகவும் காணுங்கள். அப்படி தொடர்ச்சியாகவும் முழுமையாகவும் காண்கிற போது தமிழ் மெய்யெழுத்துக்களை எவ்வாறு உச்சரிக்க வேண்டும், உச்சரித்து பழக வேண்டும், சொற்களில் அந்த எழுத்துகள் அமைகின்ற முறை என்ன என்பதை மிக தெளிவாக கற்றுக்கொண்டு விட முடியும். குறிப்பாகவும் சிறப்பாகவும் சொல்ல வேண்டுமானால், இந்த மெய் எழுத்துக்களின் பிறப்பு என்கிற 5வது காணொளியானது முந்தைய காணொளிகளைப் போலவே இங்கு அமைத்து தரப்பட்டிருக்கிறது. 5வது இணை எழுத்துக்களாக இங்கு அமைவன இப் இம் என்று பார்க்கிறோம். இப் இம் என்கிற போது இப் இம், இப் என்பது வல்லினம், இம் என்பது மெல்லினம். இப் இம் ஒவ்வொரு எழுத்தையும் ஒவ்வொரு மெய்யெழுத்தையும் உச்சரிப்பதற்கு ஆகக்கூடிய கால அளவு என்பது அரை மாத்திரை ஆகும். இந்த மெய்யெழுத்துக்களை கற்கின்ற போது 2 இணை எழுத்துக்களாக ஜோடி எழுத்துக்களாக கற்றல் வேண்டும். இப்பிம் 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 இப்படி கற்கின்ற போது இந்த எழுத்துகளுடைய அமைவு என்ன என்பதை நாம் எளிதாக புரிந்துவிட முடியும். எவ்வாறு பிறக்கின்றன என்று பார்க்கிற போது, மேல் வாய்ப்பல்லினுடைய உதடு, கீழ் வாய்ப்பல்லினுடைய உதடு, மேல் இதழும் கீழ் இதழும் ஒன்றாக இணைகிற போது இந்த இப் இம் என்கிற ஒலிகள் தோன்றுவதை நாம் காண முடியும். மேல் இதழும் கீழ் இதழும் சேர்ந்து அமைகிற போது இப் இம் என்கிற இந்த 2 ஒலிகளும் எழுத்துகளும் உருவாகின்றன அப்படிங்கிறத பார்க்குறோம். நாம் குறிப்பாக இப்போ சொல்லணுமானா, கப்பலில் இருந்து குதித்து தப்பித்தான், சுப்பிரமணியன் சப்பரம் இழுத்தான். சப்பரம்னா தேர்னு அர்த்தம். கப்பலில் இருந்து குதித்து தப்பித்தான், சுப்பிரமணியன் சப்பரம் இழுத்தான், தப்பாட்டம் கேட்டு தாவி குதித்தான், மேகம் கம்மியது கும்மிருட்டாகி மழை பெய்தது என்று நாம் வாக்கியங்களை தொடர்களை இங்கு அமைத்திருக்கிறோம். குறிப்பாக கவனியுங்கள். கப்பல், தப்பித்தான், சுப்பிரமணியன், சப்பரம், தப்பாட்டம் என்கிற போது இப் என்கிற மெய், அதனை அடுத்து உயிர்மெய் வல்லினம் வந்தமைந்து சொற்கள் உருவாகி அது தொடராக மாறி இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல கம்மியது, கும்மிருட்டு, மெய்யும் மெல்லின உயிர் மெய்யும் அடுத்தடுத்து நின்று சொற்கள் உருவாகி அவை தொடராக மாறி இருப்பதை இங்கு காணக்கூடியதாக இருந்தது. ஆக நாம் குறிப்பாக ஒவ்வொரு முறையும் சொல்லக்கூடிய இந்த இலக்கண வரையறை என்பது, ஒவ்வொரு வல்லின மெய்யை அடுத்தும் வல்லின உயிர்மெய்கள் இணைந்து நின்று சொற்கள் உருவாகும். மீண்டும் நீங்கள் அறிய தருகிறோம், ஒவ்வொரு வல்லின மெய்யை அடுத்தும் வல்லின உயிர்மெய்கள் இணைந்து நின்று சொற்கள் உருவாகும். ஆயினும் வல்லின உயிர்மெய்களுக்கு முன்பாக மெல்லின மெய்கள் இணைந்து நின்று உருவாகும் சொற்களே மிகுதியாக இருக்கும் என்று அறிவோம். வல்லின உயிர்மெய்களுக்கு முன்பாக மெல்லின மெய்கள் இணைந்து நின்று சொற்கள் உருவாகும் மிகுதியாக இருக்கும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இப் இம், இப் இம், இப்பிம் என்று சொல்லுகிற போது இப் வல்லினம், இம் மெல்லினம் என்று பார்த்தோம். மேல் இதழும் கீழ் இதழும் இணைகிற போது இந்த ஒலிகள் தோன்றுகின்றன என்று பார்த்தோம். ஒரு மெய்யெழுத்தை உச்சரிப்பதற்கு ஆகக்கூடிய கால அளவு என்பது அரை மாத்திரை என்று பார்த்தோம். இரண்டையும் சேர்த்து உச்சரிக்கிற போது ஒரு மாத்திரை கால அளவில் உரிக்கிறது என்று சொல்லுவோம். உச்சரிக்கக்கூடிய கால அளவு ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப புரிதலுக்காக நாம் சொல்லுகிற போது ஒரு நொடி கால அளவில் உச்சரிக்க வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஆக செய்யோன் செந்தமிழ் மன்றத்தின் வழியாக நம்முடைய இந்த காணொளிகளை தந்து கொண்டிருக்கிறோம். செய்யோன் செந்தமிழ் மன்றத்தினுடைய முதன்மையான பணியாக இருப்பது நல்ல தமிழை நம் நெஞ்சங்களில் பதிய வைப்பது என்பதுதான். வல்லினத்தோடு வல்லின உயிர்மை, மெல்லினத்தோடு மெல்லின உயிர்மை வருவது போல அந்த சொற்களையும் அவை தொடர்ந்து அமைகிற வாக்கியங்களையும் கண்டோம். அடுத்து பாருங்கள், இவை இரண்டும் இணைந்து வரக்கூடியதை நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது மெல்லின மெய் முதல்ல நிற்கும், அதற்கப்புறமா வல்லின உயிர்மை அதனை அடுத்து வரும். இப்படி வந்து அமையக்கூடிய சொற்கள்
தொடர்கள் மிக அதிகமாக இருக்கும் என்று பார்த்தோம். அதற்கு உதாரணமாக எடுத்துக்காட்டாக இங்கு நாம் பார்க்க இருக்கிறோம். சம்பந்தன் பம்மல் வீட்டில் பம்பரம் விட்டான். பாம்பன் மேம்பாலம் கடல் மேல் உள்ளது. கம்பன் சாம்பார் சாதம் சாப்பிட்டான். கொம்பன் பாம்பை மிதித்து கொன்றான் அப்படின்னு தொடர்கள் இருக்கு. சம்பந்தன் இப்பெம்ம, பம்பரம் இப்பெம்ம, பாம்பன் இப்பெம்ம, அதே போல் மேம்பாலம் இப்பெம்ம, கம்பன் இப்பெம்ம, சாம்பார் இப்பெம்ம, கொம்பன் இப்பெம்ம, பாம்பை இப்பெம்ம. இந்த மெல்லினமைகள் முன்னதாக நிற்க அதற்கு அடுத்து வரக்கூடியது வல்லின உயிர்மெய்யாக அமைந்து இந்த சொற்கள் அமைந்திருப்பதை நாம் இங்கு கண்டோம். தொடர்களை வாக்கியங்களை மீண்டும் வாசிக்கின்றோம். சம்பந்தன் பம்மல் வீட்டில் பம்பரம் விட்டான். பாம்பன் மேம்பாலம் கடல் மேல் உள்ளது. கம்பன் சாம்பார் சாதம் சாப்பிட்டான். கொம்பன் பாம்பை மிதித்து கொன்றான். இப்படி நமும் இணை எழுத்துக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த இப்பிம் என்கிற இந்த இணை எழுத்துக்கள் வல்லினத்தோடு வல்லினமும் மெல்லினத்தோடு மெல்லினமும் அதே போல மெல்லினத்தை அடுத்து வல்லின உயிர்மையும் நின்று சொற்கள் உருவாவதை தொடர்கள் உருவாவதை இங்கு நாம் கண்டோம். ஆகவே இதை மறவாமல் மனதிலே இருத்தி பிள்ளைகளுக்கு கற்றுத்தருகின்ற போது இந்த தொடர் சொல் அமைப்பு முறைகளை கற்றுத்தந்தால் பிள்ளைகள் தமிழை மிக எளிதாகவும் அழகாகவும் பிழையின்றி கற்றுக்கொள்வார்கள். ஒரு மொழியினுடைய அழகு எதில் உள்ளது என்று கேட்டால், மொழியினை பிழையின்றி பயன்படுத்துகிற போதும் பேசுகிற போதும் அந்த மொழியினுடைய அழகு மேம்படும் மிளிரும் என்று சொல்லும். அந்த வகையிலே நாம் இந்த காணொளியத்தோடு நிறைவு செய்கிறோம். நம்முடைய தொடர் விரும்பிகளுக்கான அன்பான வேண்டுகோள், மீண்டும் காணொளிகளை பகிருங்கள், விரும்புங்கள். தொடர் விரும்பிகளாக தொடர்ந்து நம்மோடு பயணியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.